வணக்கம். சமீப நாட்களில் நடைபெறுகிற இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையேயான இந்த யுத்தம் என்பது ஏதோ இந்த 2 தேசத்தை மட்டும் பாதித்ததாக தெரியவில்லை. அதையும் தாண்டி பல தேசங்களில் இந்த யுத்தத்தால் மறைமுகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்தியாவில் எடுத்துக்கொண்டோமேயானால் கமர்ஷியல் சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக ஹோட்டல் வைத்திருக்கக்கூடியவர்கள் எவ்வாறு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், டீ ஷாப்ஸ் வைத்திருக்கக்கூடியவர்கள் எவ்வாறு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், கேட்ரிங் பிஸ்னஸ் செய்கிறவர்கள், ஆட்டோ ஓட்டுநர்கள் இவர்களெல்லாம் எவ்வாறு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை அவர்களே நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார்கள். வாருங்கள் கேட்கலாம். வணக்கம் சார். இது வந்து 20-25 வருஷமாக நம்ம காரைக்குடி செட்டிநாடு உணவு வந்து தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ என்ன ஆச்சுன்னா, இந்த கேஸ் ப்ராப்ளத்தினால எல்லாமே சம்பிச்சு போச்சு. இப்போ என்னால் வந்து தொடர்ந்து தொழில் நடத்த முடியல, என் குடும்பத்தை ரன் பண்ண முடியல. கேஸ் இல்லாதனால இப்போ இந்த விறகு அடுப்பை போட்டு இந்த வெயிலில் விறகு அந்த அனல் என்னால் அது நிற்க முடியல. பழைய நிலைக்கு மறுபடியும் மாறியாச்சு. அந்த காலத்தில் எப்படி நம்ம ஆரம்பித்தோமோ விறகடுப்பு, அது மாதிரி விறகடுப்பு தொழில் ஆரம்பித்தாச்சு. விறகடுப்பு ஆரம்பிக்கிறது இப்போ என்ன ஆச்சுன்னா, விறகு விலை டபுளாக மாறிடுச்சு. இப்போ 1000ங்கிறது 6000 ரூபாய் ஆயிடுச்சு. ஒரு டன்னு, ஒரு அரை டன்னு 1000 ரூபாய்க்கு வாங்கினது இப்போ அரை டன்னு 6000 ரூபா ஆகிப்போச்சு. விறகடுப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி ஏறிடுச்சு. ரெண்டாவது இதில் என்ன மைனஸ்னால், நம்ம வந்து ஒரு அடுப்பு தான் யூஸ் பண்ண முடியுது. ஏன்னா விறகு அடுப்புனா, இதே கேஸ் அடுப்புனா 4-5 ஸ்டவ் வச்சுட்டு ஒரு கேஸை ரன் பண்ணிவிட்டு வரிசையாக போட்டோம்னா ஒரு அரை மணி நேரத்தில் ஒரு 4-5 குழம்பு பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நான் அந்த ஒரு குழம்பு பண்ணுறதுக்கு அரை மணி நேரத்தில் 1 மணி நேரம் ஆயிரும் நார்மலாக. ஆமாம், அதனால் எனக்கு வந்து கஸ்டமரை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியல. அப்படிங்கல அவங்க வந்து நம்ம பழைய மாதிரி நம்ம அவங்களுக்கு தேவையான உணவை நம்ம கொடுக்க முடியல. அப்படிங்கல அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி போகிற மாதிரி சூழ்நிலையாக இருக்குது. அப்போ எங்களுக்கு கேஸ் வந்து ப்ராப்பராக கிடச்சிச்சின்னா நாங்கள் அவங்களுக்கு கஸ்டமரை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுற மூலம் தான் எங்களுக்கு வருமானம் நாங்கள் இம்ப்ரூவ் பண்ண முடியும். அவங்கள வச்சு தான், கஸ்டமரை வச்சு தான் எங்கள் தொழில். எனக்கு வந்து காலை 3 நேரம் உணவு போட வேண்டியிருக்கு. காலை உணவு, மதிய சாப்பாடு, நைட்டு டின்னரு எல்லாம் செய்ய வேண்டியிருக்கு. வெரைட்டிஸ் வந்து நிறையா இருக்கும். நமக்கு காலையில் எடுத்துக்கிட்டால் இட்லி, தோசை, புரோட்டா, சப்பாத்தி எல்லாமே செஞ்சு கொடுக்கணும். மதியம் எடுத்துக்கிட்டோம்னா காரைக்குடி செட்டிநாடு பிரியாணிலேருந்து, ஃப்ரைட் ரைஸ்லேருந்து, மீன் குழம்பு சாப்பாட்டிலேருந்து எல்லாமே வெரைட்டிஸாக நம்ம கொடுக்கணும். கொடுத்தா தான் அவங்க கஸ்டமர் வந்து கண்டினியூவாக நம்மளை தொடர்ந்து வருவாங்க. அதே மாதிரி நைட் எடுத்துக்கிட்டோம்னா அதே தான், இட்லி, தோசை, புரோட்டா, சப்பாத்தி. அதுக்கு சைடிஸ் வந்து செட்டிநாடு சிக்கன், ஈரல், மட்டன் போட்டி, மட்டன் தலைக்கறி, மட்டனு, மீன் குழம்பு, மீன் வறுவல், இப்படி வெரைட்டிஸ் வந்து அது தொடர்ந்து போயிட்டே இருக்கும். அப்படிங்கிறப்ப அதெல்லாம் நம்ம இப்போ கொடுக்க முடியல. இப்போ கொடுக்குறது வந்து 2 வகை தான் கொடுக்க முடியும். ஏதோ ரெண்டு கறி தான் சைடிஸ் வைக்க முடியுது. வருமானம் வந்து இப்போ வந்து என் குடும்பத்தை ரன் பண்ண முடியாத சூழ்நிலைக்கு போயிடுச்சு. நான் என்ன பண்ணுறேன்னே தெரியல. இந்த தொழிலை விட்டு எனக்கு வேறு தொழிலும் தெரியாது. நான் எப்படி என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல. சிலிண்டர்லாம் வந்து எம்டியாக கிடக்கு. ஏன்னு கேட்டால், நம்ம எவ்வளோ பணம் கொடுத்தாலும் நம்ம புக் பண்ணி கொண்டு வந்து கொடுக்குறதுக்கு, டெலிவரி பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. எல்லா சிலிண்டரும் எம்டியாக கிடக்கு, ஒரு யூஸ் இல்லாமல் இருக்குது. கொரோனா டைமில் இந்த மாதிரி பாதிப்பு வரல நம்மளுக்கு. அதனால எல்லா பொருளும் காசு கொடுத்தாலும் ஜாஸ்தி கொடுத்தாலும் கிடைச்சிருந்துச்சு. இப்போ ஜாஸ்தி கொடுத்து கூட அந்த மாதிரி பொருள் கிடைக்காம நிலவை நம்மளுக்கு போய் நிற்குது. அதுதான் மெயின் பிரச்சனை நம்மளுக்கு. அன்றைக்கு பயம் இல்லாமல் இருந்துச்சு, இப்போ பயம் இருக்குது. எனக்கு கடை வாடகை, பசங்க வாடகை, சாப்பாடுது, அப்புறம் சாப்பாடு கேஸ் இருந்தால் பசங்க சாப்பாடு கூட செய்ய கொடுக்குது. ஹோட்டல்னா ஹோட்டல் கூட கிடைக்கிறது இல்லை. 5 ரூபா இட்லி, இட்லி இதுங்க 12 ரூபா, அது கூட இல்லை. மேலில் போய் நிற்குது. 5000 ரூபா எல்லாம் கொடுத்து வாங்கி நிற்கிறேன். அப்போ கூட பஜ்ஜி, சமோசா எல்லாம் போட முடியல. டீ மட்டும்தான் போய் நிற்குது. எஸ்பிடி போட முடியாது, எதுவும் போட முடியாது. கேஸ் செலவாகுது. அந்த விஷயத்தில் ரொம்ப தான் இருக்குது. எங்கே கேட்டாலும் கேஸ் இல்லைன்றாங்க. லேட்டாக தான் கடை திறக்கிறது, சீக்கிரம் மூடிடுறது. எல்லாம் நம்ம பச்சு வேலைக்காரங்களும் வேலை இல்லை. எல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கே எப்போ இது சரியாகிறது என்னன்றது நம்மளுக்கு தெரியாது. முதல்ல 25 லிட்டர் போயிருந்துச்சு. இப்போ ஒரு 14 லிட்டர் 15 லிட்டர் தான் போய் நிற்குது. கேஸ் இல்லை. மெயினாக எஸ்பிடி எதுவும் போட முடியாது. பார்சல் கம்மி பண்ணிட்டேன். போட்ட டீ விலை பழைய விலை தான் போட்டு நிற்கிறேன்.
எண்ணூர் அசோக் லேண்ட்லேருந்து பாடி லூகாஸ் டிவிஎஸ்லேருந்து கும்மிடிப்பூண்டிலேருந்து வேலப்பஞ்சாவடி சுந்தர பார்ட்னர்ஸ்லேருந்து மகேந்திரா சிட்டிலேருந்து இவ்வளோ இடத்துல ஒர்க் பண்ணோம். சிலிண்டரில் எந்த வித கஷ்டமும் தெரியல. எவ்வளோ வேலையாக இருந்தாலும் சமாளித்தோம். இது கொஞ்சம் வேலையை அடுப்பானல ஒன்றும் செய்ய முடியல சார் எங்களால். இதே நீடித்தா ரொம்ப கஷ்டம். மார்னிங் 4 o'clockலேருந்து ஆனியன்லேருந்து வெங்காயத்துலேருந்து தக்காளிலேருந்து சாம்பார் காயிலேருந்து கூட்டு காயிலேருந்து பொரியல் காயிலேருந்து குருமா காயிலேருந்து வெட்டிட்டு காலையில் இட்லி போட்டு சாம்பார் வச்சுட்டு மறுபடியும் சாம்பார் ரசம் கூட்டு பொரியல் செஞ்சுட்டு ஒயிட் ரைஸ் வடிச்சிட்டு மதியம் 12 மணிக்கு போய் படுத்தோம். மறுபடியும் 2 மணிக்கு வந்து இதை பற்ற வச்சு இட்லி சாம்பார் சட்னி வடை போடணும் சார். இந்த வெயிலில் ஒன்றும் முடியல சார். சாம்பார் ரசம் கூட்டு பொரியல் வெரைட்டி ரைஸ் A to Z பிரிஞ்சி பிரியாணி எல்லாமே செஞ்சுருந்தோம் சார். ஆனால் இவ்வளோ கஷ்டம் இல்லை சார். இப்போது ஒரு சில ஐட்டம் செய்கிறதுக்கே இந்த அடுப்பானல்ல முடியல சார். நைட்டில் தூக்கமே இல்லை சார். போய் 2 டைம் குளிக்க வேண்டியது 4 டைம் குளிச்சா கூட அந்த ஹீட்டு குறையில சார். அடுப்பானல்ல போய் இப்போ நிம்மதியாக தூங்க முடியல. ஆரம்பத்தில் ஒரு சில நாள் 1-2 நாள் தெரியல சார். சரி பண்ணிவிடுவோன்னு பார்த்தோம். வர வர ரொம்ப மோசமாக இருக்குது சார். முடியல சார். ஒரு வாரமாக இருந்துக்குன்னு வேலையை விட்டுட்டு போயிடலான்னு தோணுது சார். வெளியே இந்த வெயிலுக்கும் அனலுக்கும் ஒன்றும் தட்டிக்க முடியல சார். ஆனால் நிலம் இருந்துக்குன்னு குடும்பத்தை காப்பாற்றணும், அப்பா அம்மாவை பார்க்கணும், பசங்களை படிக்க வைக்கணுன்ற நிலைமையில் வேறு என்ன வழி இல்லாத இது அவஸ்தைப்பட்டுக்குன்னு இருக்கிறோம் சார். இந்த அடுப்பில் செய்கிறதுனால ஹெல்த் இஷ்யூ ரொம்ப மோசமாக போகுது சார். நைட்டில் தூக்கம்ன்றதே இல்லை. நான் இந்த சோறாகிற இடத்துல சாமான் தேய்க்கிறேன் ஹோட்டலில். சின்ன பொருள்லேருந்து வேலை செய்கிறேன். ஆனால் கேஸ் இருந்தது கொஞ்சம் சுலுவாக இருந்தது. விறகு அடுப்பு வச்சுக்கிறதுனால கஷ்டமாக இருக்குது. தேய்க்கிறதுக்கு எல்லாம் முடியல. நான் ஒரு 15 வருஷமாக ஆட்டோ ஓட்டுறேன் சார். இந்த 15 வருஷமாக ஆட்டோ ஓட்டும் போது எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ ஒரு 10 நாளாக ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால் சிலிண்டர் இல்லை வீட்டில். இந்த சிலிண்டர் இல்லாதனால ஹோட்டலில் போய் டிஃபன் வாங்கத்தான் இருக்குது. ஒரு நாளைக்கு ஒரு விலை விற்கிறாங்க ஹோட்டலில். கையேந்தி பவனில் போய் பார்த்தா கையேந்தி பவனில் டிஃபன் போகிறதில்ல. ஹோட்டலில் தான் அங்கே டிஃபன் கடை இருக்குது. 10 ரூபா விற்ற இட்லி வந்து இன்றைக்கி 15 ரூபா. 40 ரூபா விற்ற பூரி செட்டு இன்றைக்கி 50 ரூபா. 40 ரூபா விற்ற தோசை வந்து இன்றைக்கி 50 ரூபாய்க்கு போச்சு. இப்படியே போயிட்டு வந்தால் என் வீட்டில் 4 பேர் இருக்கோம். 4 பேரும் ஹோட்டலில் வாங்கி சாப்பிட முடியாது. எனக்கு சிலிண்டருக்கு என்ன வழின்றது தெரியல. 10 நாளாக ஹோட்டலில் வாங்கி தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். வாழ்வாதாரம் அப்படி தான் போயிட்டுருக்கு. சவாரி காசு எக்ஸ்ட்ரா கேட்டால் யாருமே 10 ரூபா தரமாட்டேன்றாங்க. விலைவாசிலாம் வந்து ஏறி போச்சு தாறுமாறா. இல்லை நான் என்ன பண்ணுறதுனே தெரியாது ஓடிட்டுருக்கு. என் வீட்டில் நான் ஒரு ஆள் தான் சம்பாதிக்கிறேன். நான் ஒரு ஆள் தான் செலவு பண்ணுறேன். எல்லாருமே வீட்டில் தான் இருக்காங்க. பசங்க ஒன்று படிக்குது. பையன் இப்போ தான் டெம்பரரியாக வேலைக்கு போகிறான். வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க. சிஎன்ஜி கேஸை கூட சார் லைனில் நிற்க வேண்டியதாக இருக்குது சார். அது கூட வந்து பார்த்திங்கன்னா 10 ஆட்டோ 10 காரு இந்தமாரி நிற்கிது. அதுக்கும் ஒரு 1 hour ஆகிடுது சார் டைமு. குறைஞ்சபட்சம் அந்த 1 hour டைம் அதுக்கே போயிடுச்சுன்னா கஸ்டமர் சவாரி கூடும்போது சவாரி வந்து எடுக்க முடியல சார். சவாரியும் கைவிட்டு போயிடுது. தள்ளு வண்டியில் விற்ற 7 ரூபாய் இட்லி இன்றைக்கி 12 ரூபா ஆயிடுச்சு சார். ஹோட்டலுகளில் 10 ரூபா விற்ற இட்லி இன்றைக்கி 15 ரூபா ஆயிடுச்சு சார். 10 ரூபா ஆம்லேட் இருந்து இன்றைக்கி 25 ரூபா ஆம்லேட் ஆயிடுச்சு சார். நம்ம ஒரு ஆள் தான் சார் வருமானம். இந்த வருமானத்தை வச்சு என்னால் எதுவுமே பண்ண முடியல. 2வது லாக்டவுனில் கூட கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தோம். ஏன்னு கேட்டால் ஒரு 500 ரூபா சம்பாதிச்சுன்னா குடும்பத்தோடு உட்காந்து சாப்பிட்டுருந்தோம். இந்த வாட்டி வந்து அது கூட என்னால் 10 நாளாக பண்ண முடியல. 3ஆம் தேதி கட்ட வேண்டிய டியூ இன்னைக்கு தேதி வரை டியூ கட்ட சார். 9500 ரூபா டியூ கட்டணும். டியூக்காரனே வீட்டான வந்து போயின்னுக்கிறான். வியாபாரம் இல்லை, வண்டி ஓட்டம் இல்லை. என்ன பண்ணுறதுனே தெரியல சார். சார் நேற்றுக்கு நைட்டு வந்து தள்ளு வண்டியில் டிஃபன் வாங்கினேன் சார். இட்லி வந்து 8 ரூபா தான் சார் போட்டான். தோசை வந்து 30 ரூபா தான் சார் போட்டான். பரோட்டா செட்டு 30 ரூபா தான் சார் போட்டான். இன்றைக்கி வந்து தள்ளு வண்டி இல்லைன்றதுனால ஹோட்டலில் போய் டிஃபன் வாங்கினேன் சார். அதே இட்லி 15 ரூபா சார். ஒரு இட்லி. ஒரு தோசை பார்த்தீங்கன்னா 50 ரூபா நைஸ் தோசை. பூரி செட்டு பார்த்தீங்கன்னா 50 ரூபா. பொங்கல் பார்த்தோன்னா 50 ரூபா. மெதுவடை பார்த்தா 15 ரூபா. இதில் நான் சம்பாதிச்ச காலை டிஃபனுக்கே 150 ரூபா செலவாகிடுச்சு சார். அப்போ நான் எங்கேருந்து சார் சம்பாதிக்கிறது? இப்போ மணி 12 ஆகி போச்சு. இதுக்கப்புறம் மறுபடியும் ஓட்டி மதியானம் லஞ்சுக்கு சம்பாதிக்கணும். அதுக்கப்புறம் நைட்டு டிஃபனுக்கு சம்பாதிக்கணும். இந்த சிலிண்டர் வர வேலை இப்படி தான் சாப்பாடு பழப்பு தான் போயின்னு இருக்குது. டியூ பழப்பு போல். இதுலேருந்து நான் எப்படி வெளியே வர போகிறேன்னு தெரியல சார்.